நம்ம டிஎன்பிசிக்கு தப்பு கொடுக்குற மாதிரி இன்னொரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்தோம்ல. அது என்ன கொஸ்டின் தெரியுமா? புது கவிதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறது யாரு? வச்சாம் பாருங்க டிஎன்பிசி ட்விஸ்ட். இந்த கொஸ்டின் தான் நமக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வரணும். ஒன்று, அடடா யார் ஃபோட்டோப்பா இது, இதை பார்க்க மறந்துட்டேனே. நம்ம பாரதியாருங்க. நம்ம பாரதியாரும் நான் பிச்சைமூர்த்தியும். அடடா இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும். அது நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பெயர் இருக்கு இல்லையா, அது என்னன்னா நான் வேங்கட மகாலிங்கம். மறந்துடாதீங்க. இதையும் ட்விஸ்ட் வச்சு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ புது கவிதையின் தந்தை அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா நம்ம பிச்சைமூர்த்தின்னு தான் எழுதணும். அதே போல புது கவிதையின் பிதாமகன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார்னு சொல்லுவீங்க. பாரதியாரே கிடையாது, அவரும் பிச்சைமூர்த்தி தான். அப்ப பாரதியார் எங்கேருந்து வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது கவிதையின் முன்னோடி, இல்ல புது கவிதையை தொடக்கமாக வைத்து எழுதியவர், இல்ல புது கவிதையை முதன்முறையில் பயன்படுத்தியவர் அப்படின்னா தான் நம்ம பாரதியார். மீதம் என்ன மாதிரியான புது கவிதை கேள்விகள் வந்தாலும் நம்ம பிச்சைமூர்த்தி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க.